கிளியர் அண்ட் ஸ்டேபிள் ஷாட், அமேசிங் ரிசல்ட் இன் ஒன் டேப் அப்படின்னு ஐக்யூ வந்து கேமராவுக்கு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, நீ என்ன நினைக்கிற? இந்த கேமரா டெஸ்ட் பண்ணியிருப்பல, அவங்க சொல்ற மாதிரியே 100% ரிசல்ட் நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது முன்ன பின்ன வருதா? இப்போ ஒரு 60% அவங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு 40% அவங்க சொல்ற மாதிரி அது ஒர்க் ஆகலை. நான் ஏன் சொல்றேன்னு சொல்றேன். இப்போ பின்பக்கமாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 64 மெகா பிக்சல், இன்னொன்று 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் சப்போர்ட் இருக்கு. இதுல ஃபிளாஷ் லைட் சப்போர்ட்டும் கூட கொடுத்துருக்காங்க. இது அவங்க ஆர்ஆர் லைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைட்டுக்கு ஒரு சில டெஃபினேஷன்லாம் அவங்க வெப்சைட்ல இருக்கு. பட் அது அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு லைட் இல்லாத இடத்துல ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணா ஒரு லைட்டை ஃபில் பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் அந்த வேலையை தான் அது பார்க்குது. அது அவங்க மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஒன்று பண்றாங்க. மற்றபடி அஸ்யூஷுவல் அது காம். சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரும். டே லைட்ல எடுக்கிற போட்டோஸோடைய அவுட்புட் நல்லா இருக்கு. அதாவது போட்டோஸோடைய டீட்டெயிலிங் முக்கியமா நல்லா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, ஓவர் சேச்சுரேஷன் ஆகல. முக்கியமா அந்த ஸ்கின் டோன் கரெக்டான அக்யூரேசில இருக்கு. ஸ்கின் டோனும் சரி, இப்போ ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு கிரீன் கலர்னா கிரீன் அக்யூரேசி, அதோட கலரோட அக்யூரேசி அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் இங்கே நல்லாவே இருக்கு. இதில் பேக் கேமராவை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லி ஆஸ் யூஷுவல் தான், சேம் ரிசல்ட் தான் வருது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில், அதுவும் டே லைட்டில். நான் ஏன் இந்த டே லைட் அப்படின்றத அழுத்தி சொல்கிறேன்றதை நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஏன்னா லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸோடைய அவுட்புட் நான் அடுத்து சொல்கிறேன். பட் டே லைட்டில் எடுக்கும்போது இந்த அவுட்புட் நல்லா இருக்கு. ஆமாம், அந்த போர்ட்ரேட் ஷாட் எப்படி இருக்கு ஏன் கேட்குறேன்னா, மொபைல்லே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஐக்யூ. அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு போர்ட்ரேட் ஃபோட்டோஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங் ஆனேன். ஏன் அப்படின்னா, ஒரு மாதிரி ரொம்ப மொழி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸ் எல்லாம் போய் அட்ஜஸ்ட் பண்ணி, அது ஸ்மூத்னஸ்னு ஒரு ஆப்ஷன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அவுட்புட் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸோட டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு, ஷார்ப்பாகவே இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல தான், பட் இது ரெகுலராக ஆகலை. ஒரு சில இடத்துல அந்த பிளர் எஃபெக்ட், அந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா சரியாக பிளர் ஆயிருக்காது. ஒரு சில இடத்துல தான், பட் இது ஃபியூச்சர் அப்டேட்டில் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. போர்ட்ரேட்டை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டே லைட்டில் நல்லா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக ஐக்யூ கேமரா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, ஆர்ஆர் லைட் இருக்கு, ஓஎஸ் சப்போர்ட் இதில் கொடுக்குறோம், அல்ட்ரா ஹெச்டியில் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணோம், அல்ட்ரா ஷார்ப்பாக இருக்கும், லோ லைட்லையும் சரி பிரைட் லைட்லையும் சரி ஃபோட்டோஸோட அவுட்புட் நல்லா இருக்கும். இது அவங்க மார்க்கெட்டிங்காக சொல்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே அப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீ சொல்லு. நான் மறுபடியும் சொல்கிறேன், டே லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸோட அவுட்புட் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அதை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் லோ லைட்டுன்னு வரும்போது இங்கே தான் தலைவன் மாற்றாப்புல. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ லோ லைட்டு நீ ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னாலே அங்கே கிரைன்ஸ் வருது. இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ரிசல்ட் இல்லை. இங்கே இமேஜ் ப்ராசஸிங் சரியா ஆகலை. சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸும் அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. நீ என்னதான் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணி எடுத்தாலுமே அது அந்த இடத்த ஃபில் பண்ணதோசரம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அது அந்த இடத்துலையும் ஒர்க் ஆகலை. நீ ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுற, அந்த லைட் ஃபில் ஆகுது அப்படின்னா ஓவர் ஸ்மூத் ஆகுது, அதுக்கு மேலே கொஞ்சம் ஷார்ப் ஆகுது. ஒரிஜினாலிட்டியே அங்கே சுத்தமாக போயிடுது, ஒரு மாதிரி மொழி வச்ச மாதிரி ஆயிடுது. ஒரு விஷயம் சொல்லலாம், ஷார்ப்னஸை பொறுத்த அளவுக்கு நீ நார்மல் மூடில் வச்சு ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை போர்ட்ரேட் இல்லை லோ லைட் எந்த மூடில் சூஸ் பண்ணி எடுத்தாலும் ஷார்ப்னஸ் மட்டும் கன்சிஸ்டன்சியா ஒரே ஈவனா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டிவோ இல்ல ஒரு ஸ்ட்ரீட் போட்டோ எடுக்கிற, ஒரு பில்டிங் நைட் டைம்ல போட்டோ எடுக்கிற அப்படின்றப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, சர்ப்ரைசிங்கா அங்க ரிசல்ட் நல்லா இருக்கு. நானே ஒருவேளை நமக்கு எடுக்க தெரியாம எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சேன். ஆனா இங்க சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் சரியா பண்ணல அப்படின்றது எனக்கு அங்கதான் தோணுது. இப்போ நீ ஸ்ட்ரீட் போட்டோ எடுக்கிற, இந்த போட்டோஸ் வேணா நீ நல்லா பாரு, நல்லா ஷார்ப்பா இருக்கும், டீட்டெயிலிங் கரெக்டா இருக்கும். லோ லைட்ல எடுக்கிற போட்டோஸோட டீட்டெயிலிங் கரெக்டா இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு ஹியூமன், அதாவது நீ யாரையாவது கூட்டு வந்து நிக்க வச்சு போட்டோஸ் எடுக்கும்போது மறுபடியும் அது ஓவர் சாஃப்ட் ஆகுது, ஷார்ப் ஆகுது, இமேஜோட டீட்டெயிலிங்கே போயிடுது. அப்போ இந்த லோ லைட் கான்செப்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சு இவங்க மற்ற நேச்சுரா இருக்கிற ஒரு இடத்த, ஒரு ஆப்ஜெக்ட போட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு டவுட் வருது. ஆனால் கம்பல்சரி இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் மாதிரி தான். ஏன்னா லோ லைட்டை பொறுத்த அளவுக்கு ஐக்யூ இங்க சரியா ஒர்க் பண்ணல. மேபி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலமா கொடுத்து அப்டேட் சரி பண்ணலாம். பட் இது எனக்கு லோ லைட்டை பொறுத்த அளவுக்கு திருப்தி இல்லை. நீ டே லைட் சொல்றியா, நான் ஒத்துக்கிறேன். லோ லைட்ல இவங்க அந்த வெப்சைட்ல போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி, அந்த மாதிரிலாம் இங்க எதுவும் ஒர்க் ஆகல, வேஸ்ட் தான். அப்புறம் இதுல ஓஎஸ் சப்போர்ட் இருக்குல்ல, அது எப்படி கரெக்டா ஒர்க் ஆகுதா? ஓஎஸ் சப்போர்ட் இருக்கு, ஹார்ட்வேர் மூலமா இல்ல, சாஃப்ட்வேர் மூலமா தான் இதை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸ்டெபிலைசேஷனை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா இல்ல, மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க அந்த வீடியோட ஸ்டெபிலைசேஷன் பார்த்தா கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. பட் ஓகேவா இருக்கு, ரொம்ப குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. பேக் கேமராவை பொறுத்த அளவுக்கு 4K 30 fps 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் ஸ்டெபிலைசேஷனோட. அப்புறம் இதுல ஒரு முக்கியமான ஃபீச்சர், வாய்ஸ் என்ஹான்ஸ் ஃபீச்சர்னு ஒன்று இருக்கு. இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா நம்ம பேசுற சவுண்டை இன்னும் கொஞ்சம் நீங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10% எக்ஸ்ட்ரா வால்யூம் கெயின் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோட்டோலையும் சரி வீடியோலையும் சரி 10x வரைக்கும் ஜூம் பண்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானே? ஏன் கேட்குறேன்? இல்லை, ஐக்யூ இங்கே ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி பெருசாக மென்ஷன் பண்ணுறாங்க, அதனால வேற ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்களோன்னு கேட்டேன். ஒரு சில ஃபில்டர்ஸ் இதில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ லைட்டிங் ஃபில்டர்ஸ் ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் லெட்ஸ் ஃபில்டர்ஸ் இந்த வீடியோக்கு இந்த மாதிரி சினிமாட்டிக் ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிபிள் வீடியோ, ப்ரோமோ, டைம் ஸ்லாப், டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை இதில் ஆட் ஆன் பண்ணுறாங்க. இதில் வைட்
ஆங்கிள் கேமரா இல்லை, டெப்த் சென்சார் மட்டும் தான் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு டெப்த் எடுத்துட்டு வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கலாம். சரி ஓகே, ஆனால் அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ இதில் 64 மெகா பிக்சல்னு ஒரு மோட் இருக்கு. நீங்கள் அதில் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கிடைக்குது. பாரு இது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ நார்மல் மோட்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை விட நீங்கள் 64 மோட்ல எடுக்கும்போது ஒரு 10% ஒயிட் கிடைக்குது. இது சின்ன ட்ரிக், நான் யூஸ் பண்ணும்போது இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. IQOO மொபைல்னாலே பர்ஃபார்மன்ஸ் பொதுவாக நல்லா இருக்கும். இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? MediaTek Dimensity 7200 5G செகண்ட் ஜென்ரேஷன் 4 நானோமீட்டர் ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் கிளாக் ஸ்பீட் 2.8 GHz இருக்குன்றதுனால மல்டி டாஸ்கிங், பேட்டரி லைஃப், அப்புறம் எவ்வளோ கஷ்டமான டாஸ்காக இருந்தாலும் எஃபோர்ட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி IQOO சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீ ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் இப்படி தான் ஒர்க் ஆகுதா? இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ கேம் விளாட்றோம், இல்லை சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறோம், மூவிஸ் பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம், இது மாதிரிலாம் ஸ்விட்ச் பண்ணி மாற்றி ஒர்க் பண்ணும்போது எந்த வித இஷ்யூவும் இல்லை, நல்லா இருக்குது, நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. முக்கியமாக ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. இப்போ கேம் விளாட்றோம், பப்ஜி விளாட்றோம், எவ்வளோ கிராஃபிக்ஸ் வச்சு விளாட்லாம் அப்படின்னா ஹை அண்ட் HDRலையும் ஃப்ரேம் ரேட் வந்து அல்ட்ராலையும் வச்சு விளாட்லாம். அந்த இடத்துல கூட எந்த லாகும் இல்லை, நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு சில ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ 4D கேம் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ கேம் விளாடும்போது இப்போ நம்ம ஷூட்டிங் கேமு இல்லை கார் ஓட்டும்போது இடிக்கிறோம், அந்த மாதிரிலாம் கையில் அந்த வைப்ரேட் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் மோஷன் கண்ட்ரோல்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ லெஃப்ட் ரைட் திரும்புறோம் அப்படின்னா ஃபோன் அப்படி திருப்பினாலே ஸோ அந்த ஹேண்ட்லிங்லாம் இதில் எக்ஸஸாக பண்ணிக்கலாம். அப்புறம் டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 1200 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. கேம் விளாடும்போது அந்த லேட்டன்சி எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, பட் அக்யூரேசி கரெக்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுக்கறது கரெக்டாக ஒர்க் ஆகுது, நல்லாவும் இருக்கு. பொதுவாக அந்த அளவுக்கு பெரிய கேம்லாம் விளாட மாட்டேன், பட் டெஸ்ட் பண்ணணும்னு விளாடும் போது இதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லா பண்ணியிருக்காங்க. கேம் விளாடும் போது ஹீட் ஆகுதாடா? ஹீட் ஆகுது. அதாவது நான் இதை குறை சொல்ற மாதிரி அப்படி சொல்லல, ஆனால் ஹீட் ஆகுது. ஒரு 1 hour கேம் விளாடுறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஹீட் நமக்கே ஃபீல் ஆகுது. ஆனால் 1 hourக்கு மேலே விளாடுறோன்றப்போ எனக்கு அந்த கையில் வச்சு விளாடும் போது எனக்கு ஓகே ஹீட் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுது. இது ஹீட்டிங் இஷ்யூ, ஹெவியாக ஹீட் ஆகுது அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளலாம் நான் வரல. டிஸ்பிளேலையும் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. நீங்கள் தொடர்ந்து அடுத்து 1 மணி நேரம் விளாடுறீங்க, இன்னொரு 1 மணி நேரம் விளாடுறீங்க, இன்னும் கண்டினியூவாக அதே விளாடுறீங்கன்னும் போது ஒரு 5% ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இது ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, ஹெவியாக ஹீட் ஆகல, பட் நார்மல் தான். இப்போ பேட்டரி கன்சியூம் எப்படி ஆகுது? ஃபுல்லாக ட்ரைன் ஆகுதா, இல்லை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைன் ஆகுதா? இப்போ ஒரு 1 hour கேம் விளாட்றோன்னு வச்சுக்க, ஒரு 15% 20% வரைக்கும் பேட்டரி கன்சியூம் ஆகுது. சரி, ப்ராசஸர் சொல்லிட்டு ரேமோடைய வெர்ஷன் என்ன? இதில் 8GB வரைக்கும் ரேம் இருக்குது. ரேம் எக்ஸ்டென்ஷன் மூலயமா இன்னொரு 8GB ஆட் பண்ணிக்கலாம். ரேமோடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.0 கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேம் விளாடும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு IQOO சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? சாஃப்ட்வேரும் சரி, ஹார்ட்வேரும் சரி, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இதில் நீ ஒன்று கவனிச்சியா? 27 ஆப் பேக்ரவுண்டில் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சம். சரி, நீ டெஸ்ட் பண்ணல, அப்படி ரன் பண்ணி பார்த்தியா? எப்படி இருந்துச்சு? நான் அதை செக் பண்ணேன்டா. 27 ஆப் இல்லை, 27 ஆப் ரன் பண்ணி பார்த்தேன், ரன் ஆகுது. நான் அதுக்கு மேலேயும் ரன் பண்ணேன். இதில் ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 128 அப்புறம் 256 2 வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனை கையில் எடுக்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? சான்ஸே இல்லை, செம்ம ஸ்லிம்மாக ஒரு ஃபோன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது இவ்வளோ ஸ்லிம்மாக ஒரு ஃபோனா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதோட திக்னஸ் பார்த்தா 7.36 mm இருக்கு. இதோட வெயிட் கூட 175 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் ப்ரொடக்ஷன் இருக்கா? பேக் சைடில் வந்து ஏஜி கிளாஸ், ஃப்ரண்ட்டில் வந்து UV டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டிஸ்பிளே நல்லா இருக்குல்ல? கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இதில் இருக்குது. SGS ப்ளூ ஐ ப்ரொடக்ஷனுமே இதில் இருக்குது. HDR பொறுத்தளவுக்கு யூடியூப்பும் சரி, நெட்ஃப்ளிக்ஸும் சரி சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் பெருசு, 6.78 இன்ச்சஸில் இருக்குது. ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேயோட கிளாரிட்டி நல்லா இருக்குது. கலர்ஸ், டைனமிக் ரேஞ்சு, பிளாக்ஸாக இருக்கட்டும், நல்லா டீப்பாக இருக்குது. டிஸ்பிளேயுமே நல்லா பிரைட்டாக இருக்குது. இதோட பிரைட்னஸ் லெவலில் 1300 nits இதில் கொடுக்குறாங்க. இப்போ ரெகுலராக நம்ம டைரக்ட் சன்லைட்டில் மொபைலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 93.3 கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபுல் டிஸ்பிளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ கிளாஸ் பேக்குனாலே அதில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மெஜஸ் இருக்கும். நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா அதோட எச்சு அப்படியே இருக்கும். அதை அடிக்கடி எடுத்து தேய்ச்சி தொடச்சி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மெஜஸ் எதுவுமே இல்லை. இதில் அந்த ஷைனிங்காக மேட் ஃபினிஷில் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அதனால அது தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பட் டிஸ்பிளேல செம்மையாக படுது. நீ எதை ப்ளஸ்ன்னு சொல்றியோ அதுதான் இந்த மொபைலுக்கு மைனஸும் கூட. ஆமாம், இந்த மொபைலை கையில் பிடிச்சோம் அப்படின்னா அப்படியே வழுக்கிட்டே போகுது. இதை கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இதில் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் இருக்குது. மற்ற கூலிங் சிஸ்டத்தை விட இது ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுன்னு IQOO சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தான். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மொபைல் ஹீட் இல்லை. ஆனால் கேம் விளையாடும் போது மட்டும் ஒரு 1 hourக்கு மேலே விளையாடுறோம்னா அந்த ஹீட்டு தெரியுது. சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா FunTouch OS 13 பேஸ்ட் ஆன் Android 13 மேலே ரன் ஆகுது. அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் 2 வருஷமும், செக்யூரிட்டி அப்டேட் வந்து 3 வருஷத்துக்கும் தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க IQOO.
ஃபன்டச் ஓஎஸை பொறுத்தளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அனிமேஷன் ஆகுது இல்லையா, அந்த அனிமேஷன் நல்லா இருக்கும். அப்புறம் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் இன்ஸ்டால் ஆகி தான் வருது. உங்களுக்கு தேவைன்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிசபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுக்குறாங்க. இதில் கனெக்டிவிட்டின்னு பார்த்தா ஏர்டெல் ஜியோ 2 சிம் கார்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, எந்த இஷ்யூவும் இல்லை. Wi-Fi 6, ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் கொடுக்குறாங்க. GPS சப்போர்ட் இருக்கு. 5G கூட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா பேண்டுமே இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகுது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, அக்யூரேசியுமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இதோடைய ப்ரைஸிங். இன்னும் பேட்டரி பற்றி சொல்லவே இல்லைடா, சாரிடா அதை சொல்ல மறந்துட்டேன். இதில் 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜருமே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 22 நிமிஷத்தில் 50% சார்ஜ் பண்ணலான்னு IQOO சொல்கிறாங்க. 22 நிமிஷம்லாம் இல்லை, நம்ம டெஸ்ட் பண்ணும்போதே ஃபுல் சார்ஜ், அதாவது 0 to 100% ஆகிறதுக்கு 55 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்குது. சரி, ஓகே, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? 4600 mAh தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்குமோன்னு யோசித்தேன், பட் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அப்படி தெரியல. பேட்டரி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியா ஒரு 1 hour கேம் விளாட்றீங்க, கால் பேசுறீங்க அப்படின்னா 1 day ஃபுல்லாக இந்த பேட்டரி லைஃப் வருது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. கேம் விளாடும் போது இந்த சைடில் கை பிடிச்சி இப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போது அது கை போடும்போது ஸ்பீக்கர் அடைக்குது, ஸ்பீக்கர் அது க்ளோஸ் பண்ணுது கையை வந்து, அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் இது கம்ப்ளைண்ட்டாக எல்லா ஃபோன்லேயும் அப்படி தானே பிரதர் இருக்குது அப்படின்னா, பட் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் மேஜராக, ஏன்னா அந்த ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கு இல்லையா, அதனால் அது கொஞ்சம் மேஜராக தெரியுது. கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் லைட்டாக மிஸ்டேக் தான் இது. சரி, மொபைலோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இது சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. பட் சவுண்டோட குவாலிட்டி ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மொபைலை டெஸ்ட் பண்ணும்போது இந்த மொபைலை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு, கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் MediaTek இருந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேட்டரி லைஃப் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு. பேக் சைடில் கிளாஸ் பேக் தராங்க, ப்ரொடக்ஷனுமே இருக்குது. அப்புறம் கேமரா, நல்ல லைட்டிங் கண்டிஷனில் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ணும்போது நெகட்டிவாக பட்ட ஒரு சில விஷயங்கள், முக்கியமாக கேமரா, அந்த லோ லைட்டில் இன்னும் IQOO ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதை சாஃப்ட்வேர் மூலயமா அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா லோ லைட்டோடைய அவுட்புட் ரொம்ப இதுவாக இருக்குது, நல்லா இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் இதில் NFC இல்லை, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்கலாம். முக்கியமாக பேக் சைடு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஃபோன் இப்போது அப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா அப்படியே வலிக்கிட்டே போகுது. ஸோ இது கேஸ் போட்டால் தான் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஆகுது. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் 8GB 128 வேரியண்ட் வந்து 24,000 ரூபாய்க்கும், 8GB 256 வேரியண்ட் வந்து 25,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.